எப்படி இருந்தாங்க தானே? ஆம், புதிய வருடம் இன்று உங்களுடன் நாங்கள் சங்கமிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். சக்தி பிரஸ் ரிலீஸிலே சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவியாக இணைந்து தரக்கூடிய ஒரு நாளின் முதலாவது தகவல் தரும் நிகழ்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவரும் பத்திரிகைகள் துணையோடு நாங்கள் உங்களுக்கு பல செய்தி விளைவுகளை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். மீண்டும் நாங்கள் இந்த வருடத்திலே எண்ணுவது என்னவென்றால், தெளிவான சிந்தனை வேண்டும், அதன் மூலமாக தீர்மானமிக்க விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு எல்லாவற்றிற்கும் பொதுவான அந்த இறைவன் துணை நிற்க வேண்டும். தெளிவான சிந்தனை வேண்டும், அதன் மூலம் பெறும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக இறைவன் துணை நமக்கு வேண்டும் என்ற விண்ணப்பங்களை உங்களுக்காக நாங்கள் மிக எளிமையாக வேண்டிக் கொண்டு எங்கள் கலையத்துக்கு வந்திருக்கும் ரசூலையும் நாங்கள் வருகின்ற வரவேற்கிறோம். வணக்கம் ரசூல். வணக்கம் கஜமோகன். மலர்ந்துள்ள 2014 ஆண்டு புதிய வருடம் இன்று முதல் இந்த வருடத்தின் பின்னர் தொடர்ந்து மக்களுக்கு சுபீட்சம் சாந்தி ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இன்றைய நாளை ஆரம்பிப்போம். இன்று நாங்கள் முதலில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய பத்திரிகை வீரகேசரி என்ன செய்தியை கொண்டு வருகிறது பார்ப்போம். தலைப்புகளை முதலில் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற ஆர்வம் இருக்கின்றது. மாத இறுதியில் பீரிஸ் இந்தியாவிற்கு விஜயம், மன்மோகன் சிங் உட்பட முக்கியஸ்தர்களுடன் பேச்சு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த 2014 வருடத்தின் ஆரம்பமே ஜனவரியே என்பது பெரியண்ணாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைக்கிறது. நிச்சயமாக. அதாவது மீனவர் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படுவதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆயினும் இந்திய இலங்கை நீண்ட கால உறவு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது. அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு பேச்சுவார்த்தையாகவும் இது இருப்பதாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். நாங்கள் இன்று வெளியாகிய செய்திகளிலே அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகைக்கு செல்கின்றோம். தலைப்பு இருக்கிறது: வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு செல்வோரை விமான நிலையத்தில் பதியும் நடைமுறை நிறுத்தம் இன்று முதல் அமுல். பிரதான அலுவலகங்களில் மட்டுமே பதிவு செய்த பின்னரே வெளிநாடு செல்வது கட்டாயம். மீறி செல்ல எத்தனித்தால் சந்தர்ப்பத்தை இழக்க நேரிடும் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இதன் மூலமாக சட்டவிரோதமாக பொய் தகவல்களை வழங்கி முகவர்களாக செயற்படுவார்கள். என்னை பொறுத்த மட்டும் ஆட்கடத்தல் பேர் வழிகள் என்றுதான் நான் சொல்வேன். பெயரை மாற்றி இன்னொரு தொழிலாக அவர்களுக்கு தகவலை கொடுத்து அனுப்புவது என்பது ஒரு வகையில ஒரு ஆட்கடத்தல். என்னுடைய கருத்துப்படி அதாவது லீகல் டேர்ம் அப்படித்தான் வரும். ஆனா அதை சொல்லுகிறார்கள் சட்டவிரோத முகவர்கள் என்று. நாங்கள் அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் ஓரளவு தணிக்கப்படும் நினைக்கிறீர்களா? ஆம் கஜமோகன். அதாவது விமான நிலையத்தில் பதிவுகள் நீக்கப்பட்டு பிரதேச அலுவலகங்கள் இருக்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அந்த அலுவலகங்களூடாக பதிவு செய்த பின்னரே செல்ல முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அதன் மூலம் அந்த பிரதேச ரீதியாக அந்த நடவடிக்கைகள் பிரித்தொதுக்கப்படுவதால் மோசடிகள் ஒருமுகப்படுத்தப்படுகின்ற இடங்களில் மோசடிகள் இடம்பெறுவதை பெருமளவில் தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே காணப்படுகிறது. அதே நேரம் இவை நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் மிகவும் வறிய குடும்பங்களை இனம் கண்டு அவர்களுக்கான தீர்வுகளை அல்லது தீர்வு பொதுகளை முன்வைப்பதனூடாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் துன்ப விளைவுகளிலிருந்து நமது சாதாரண மக்கள் வெளிநாட்டில் ஆணிகளை ஏந்தி கொண்டு வரக்கூடிய சூழலில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தொழில் பாதுகாப்புடன் கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டு அதன் பின்னரே பணியாளர்கள் வேலைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் வீட்டிலே கஞ்சி ஒரு நாள் கொண்டு வருவதற்கு அவர்கள் படும் அவலம் நமக்கு ஓரளவு தெரியும். அதனால் அவர்கள் விருப்பத்துடன் செல்கிறார்கள் போய் தகவல்களை கொடுத்து. அடுத்து நாங்கள் பார்ப்போம் சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு அப்படி என்று: சர்வதேச உதவியுடன் தீர்வு 2014 கிடைக்க வாய்ப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தீர்வு என்ற சொல் இலங்கையினுடைய எதிர்ச்சொல். நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு சொல். அதாவது அகராதியில இலங்கை என்கின்ற ஒரு நாட்டை எடுத்து ஒரு அகராதியை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த அகராதியிலே நாங்கள் இந்த தீர்வு என்ற சொல் எதிர்ச்சொல்லுக்கு ஒத்த சொல்லாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் மக்கள் தீர்வு இந்த ரெண்டையும் போட்டா நடக்காத ஒன்று என்றதுக்கான ஒரு உதாரணமா இருக்கும் நினைக்கிறேன். அது மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குதான்றது ஓரளவு நாங்கள் யோசிக்கலாம். அடுத்த செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை கொண்டு வரக்கூடிய பிரதான தலைப்பு செய்தி. தினக்குரலை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரதான தலைப்பை பார்க்கலாம். இங்கே நாங்கள் மாத இறுதியில் டெல்லி செல்கிறார் பீரிஸ் என்கின்றதுதான் பிரதான தலைப்பாக இருக்கின்றது. அதுதான் பிரதான மாத இறுதியில் டெல்லி செல்கின்றார் பீரிஸ் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பை பார்ப்போம். சர்வதேச உதவியுடன் இந்த வருடமே தீர்வு, நம்பிக்கை வெளியிடுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆகவே 2014
காலையிலே வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளையும் ஒரு வகையிலே ஒரு நேர்முகமான செய்திகளை தமிழர்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு சுமந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம், நாளை அதன் பின்விளைவுகள் நமக்கு ஓரளவேனும் புரியக்கூடியதாக இருக்கும். யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக ஜெனீவா அமர்வின் அச்சம், டெல்லிக்கு செல்வார் பீரிஸ் என்கின்ற செய்தி இருக்கின்றது. இங்கு ஓரளவு அதனுடைய உள்ளர்த்தம் வெளிப்படுத்துகிறது. ஜெனீவா அமர்வின் அச்சம், டெல்லிக்கு செல்வார் பீரிஸ் என்கின்ற செய்தி எதிர்கால கேள்விக்குறியோடு அது இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, கரப்பந்தாட்ட போட்டியின் போது தாக்குதல், தெருநீகலை பிரதேச சபை தலைவர் போலீசாரால் கைது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. இந்த தெருநீகல பிரதேசத்துல ஏற்கனவே ஒரு தோட்டத்துல இருக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு நீண்ட காலமாக ஒரு அட்டூழியம் ஒன்று பேசப்பட்டது. இப்போது இங்க பிரதேச சபை தலைவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே மக்கள் இனம் காண்கின்றவர்கள் எல்லோரும் அடித்தடியில் விற்பனராக இருக்கின்றார்கள் அல்லது உண்மையாகவே மக்களுக்கு சேவை செய்வதில் விற்பனராக இருக்கின்ற கேள்வி வருகிறது. சேவை செய்திருப்பார்களாயின் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றுதான் நான் கூற வேண்டும். அப்போது அவர்களை தேடி ஏன் மக்களினுடைய வாக்குகளும் தெரிவுகளும் செல்கின்றன என்ற கேள்வி எனக்கு எப்போதும் இருக்கிறது. கடந்த வருடம் நீங்கள் பாருங்கள், கடந்த வருடத்தினுடைய ஆரம்பமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிங்கப்பூரில் இருந்து இலங்கை வருவது போன்ற ஒரு அமைப்புல தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதை எதிர்த்தார் ஒரு பெண்மணி. அதன் பின்னர் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த வருடம் முழுவதுமாக இந்த பிரதேச சபை தலைவர்கள் தங்காலையிலிருந்து எல்லா தலைவர்களும் செய்யக்கூடிய தவறான விடயங்கள் மாத்திரமே நமக்கு பதியப்பட்டன. அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள், பிணையில் செல்கின்றார்கள். சிலது வழக்குகளாக அங்கீகரிக்கப்படுவதும் இல்லை. அதன் பின்னர் பார்த்தீர்களாக சர்வதேச ரீதியில் இலங்கையினுடைய சட்டம் எவ்வளவு தூரம் தனது பங்கினை நிலைநாட்டுகிறது என்ற கேள்விக்குறியும் இப்போது எழுந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இந்த வருடமாவது மக்கள் இனம் காண்பவர்கள் அகிம்சையினூடாக இருப்பவர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். சிறந்த முன்னுதாரண புருஷர்களாக அமைய வேண்டும். அதாவது இனிமேல் வலிமை மிக்கவர்களையும் வார்த்தை செறிவு மிக்கவர்களும் தான் தலைவர்கள் என்ற அந்த மனப்பாங்கிலிருந்து ஓரளவு மாற்றம் பெற்று அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் ஓரளவு நமக்கு துணை புரிவார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. கைத்தொலைபேசி ஊடாக யுவதியின் அந்தரங்களை படம் பிடித்த நபர் கைது என்கின்ற ஒரு தலைப்பும் இன்றைய 2014ஆம் ஆண்டு தலைப்பில் ஒன்றாக மெட்ரோ நியூஸ் கொண்டு வந்திருக்கின்றது. கவலைக்கிடமான ஒரு செய்தி. இது இரண்டு விடயம் நான் பார்க்கின்றேன். கைது செய்யப்படுபவர்கள் எல்லோரும், கேலி செய்யப்படுபவர்கள் எல்லோரும் ஆண்களாக இருக்கின்றார்கள். நான் எப்போதும் பெண்களினுடைய சுதந்திரத்துக்காக பேசுகிற ஒருவன். அதே நேரம் படம் பிடிக்கக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகளை நாம் பெண்களாக இருப்பவர்கள் இந்த வருடம் இன்னும் கொடுக்காமல் இருப்போமாக இருந்தால் அதுவும் சிறப்பு. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கான தண்டனை சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் உண்மையும் சந்தேகப்படுகின்ற கூடிய காலம் வெகு விரைவில் வந்துவிடும். அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். ஆங்கில பத்திரிகையினுடைய செய்திகள். சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தியாகத்தான் இது இருக்கின்றது. நாங்கள் காட்டலாம். we wish our readers a happy 2014 என்கின்ற செய்தி ஒரு ஆச்சரியக்கூடியோடு இருக்கிறது. அதான் அதனுடைய தனித்துவம். சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி. இங்கே இந்த வருடம் எவ்வகையாக இடம்பெறப் போகின்றது என்கின்ற ஒரு எதிர்வு கூறல் மிக சிறப்பாக தலைப்புடன் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பத்திரிகையாளர்கள். தலைமைத்துவ நாடகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பது தலைவர், நாட்டின் தலைவர். அதைத் தொடர்ந்து எதிர்கட்சியினுடைய தலைவரை பார்த்தீர்களாக இருந்தால் அமர்ந்திருந்து எப்போதும் போல அந்த நாடகத்தை சிறப்பாக பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் ஒரு பார்வையாளர். அவர் இதிலே பங்கு கொள்ள மாட்டார், நாடகத்திலையும் பங்கு கொள்ள மாட்டார். இந்த நாடகத்தின் மிக முக்கியமான வியூகங்கள் கொண்ட பாத்திரத்தை கையாளக்கூடியவர்களை பார்த்தால் மக்கள் விடுதலை முன்னணியுடைய முன்னாள் உறுப்பினர், இப்போது தேசிய விடுதலை முன்னணி என்கின்ற பெயரிலே தனது சுதந்திர முன்னணி என்கின்ற பெயரிலே தன்னை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு சிறப்பான பாத்திரம். அவர் கூடுதலாக இந்த வெளிநாட்டு சாணக்கிய விடயங்களை மாத்திரமே கையாள அப்படி 5 என்கின்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு பஞ்சதந்திரமாக செயற்பட்டு அண்மையில் ஏற்பட்ட சர்ச்சைகளை சர்ச்சைகள் 2014 தொடர்பு கொண்டு கல்வி அமைச்சர் அவர் பஞ்சதந்திரமாகத்தான் சிந்திப்பார். அடுத்து பார்த்தீர்கள் இருந்தால் தலைவர்களுடைய புதல்வர் மீண்டும் விளையாட்டிலே தனது செல்வாக்கை பயன்படுத்துகின்றார். அவர் நான் நினைக்கிறேன் இந்த வருடமும் ரக்பி டீமினுடைய தலைமைத்துவ பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சோமவன் சமர்சிங் அவர்கள் யோசித்துக்
சிரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த வருடம் முழுவதுமாக அவர் யோசிப்பார் என்கின்ற ஒரு எதிர்வு கூறலை செயலொன்றுடைய குறிப்பிடுகிறது. அதே நேரம் மங்கள சமரவீர மற்றும் கரஜயசூரிய தன்னால் முடியக்கூடிய அளவுக்கு தனது வார்த்தையை பிரயோகிக்கிறார், ஆனால் கையாள்வதாக இல்லை. ஆனால் அவரை இனம் காட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார் மங்கள சமரவீர அவர்கள். அதே நேரத்தில் இந்த நாடகத்திலே நானும் மிக ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றுக்கு வருகிறேன் என்கின்ற ஒரு தன்மை முன்னாள் ஜனாதிபதியினுடைய அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் இன்று குறிப்பிடுகின்றோம். நேர்களே, இந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் நான் பார்க்கின்றேன். எனது புதிய வருடத்திலே பெரிதும் பேசப்படக்கூடிய விடயம் நான் பார்க்கின்றேன் தனிப்பட்ட விதத்தில். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் இப்போது இங்கே நடைபெறுகின்ற மிகப்பெரிய இந்த கூத்துப்பட்டறையிலே இணைகிறார். எதிர்கட்சியூடாக மீண்டும் அரசியலில் நுழைவாரா என்ற எதிர்பார்ப்புடன் அந்த படம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. மிகவும் தேவைக்குரிய விடயம். இவைதான் இந்த வருடம் எங்களை உலுக்கப் போகின்றது. நாமும் வெற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாரை போல்? எதிர்கட்சியினுடைய தலைவரை போல். எதிர்கட்சி தலைவர் உங்களை போட்டு சக்தி இல்லாதவர்கள் தான் ஜனநாயகத்தில் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். பிரைபரி பெட்டிஷன் அகெயின்ஸ்ட் பிரைபரி சீஃப் JVP to submit the petition to CIABOC என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய பிரைபரி, அதாவது லஞ்ச ஊழல் ஆணை விசாரணை குழுவிற்கு ஒரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்க, முறைப்பாடு ஒன்று மக்கள் விடுதலை முன்னணியால் கொடுத்திருக்கின்றார்கள். பிரைபரி பெட்டிஷன் அகெயின்ஸ்ட் பிரைபரி சீஃப், அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவருக்கு எதிராக அவர் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த ஒருவர் பாலபெட்டபந்தே அவர்கள், அவர் ஒரு வாகனம் ஒன்றினை லஞ்சமாக பெற்றிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக இந்த முறைப்பாடை தாங்கள் செய்ய போவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்திருக்கின்றது. மக்கள் கஷ்டம் உண்டால் இறைவனிடம் போய் முறையிடுவார்கள், இறைவனே கஷ்டத்தில் இருந்தால் என்பது போன்றிருக்கின்றது இந்த விடயம். அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தியும் அதே செய்தியை எங்களுக்கு தருகின்றது. JVP to complain of bribery chief என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. The main allegation against Mr. Balabhadrabandi is the acceptances of a vehicle as a bribe என்கின்ற செய்தி. நாங்கள் கூறிய விடயம் இங்கே பேசப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, இன்டர்நேஷனல் ட்ரக் டிராபிகிங் racket. Lanka ask Pakistan to extradite drug பரோன் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இதுவும் அதிகமாக பேசப்படக்கூடிய செய்தி. அதாவது அண்மையில் கைப்பற்றப்பட்ட 260 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப் பொருள், அதன் பிரதான சூத்திரதாரி பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை இலங்கைக்கு நாடு கடத்துமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சனூடாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Request made through External Affairs Ministry, Kingpin allegedly involved in smuggling of 150 kilograms of heroin to Sri Lanka என்கிற செய்தியா இருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் 20 தொலைபேசி அழைப்புகளை அவர் இலங்கை நபர்களுக்கு விடுத்திருக்கின்றார். அவையெல்லாம் இப்போது பெறப்பட்டிருக்கின்றது விசாரணையினால். அந்த விடயம் வெளிக்கொண்டு வரும் பட்சத்தில் பெரும் புள்ளிகளின் பெயர்களும் அம்பலத்திற்கு வரலாம் என்று எதிர்பார்க்கலாம்.